நமசிவாய. நாளை 9ஆம் தேதி ஏப்ரல் மாதம் பௌமாஸ்வினி. பௌமாஸ்வினினா பலருக்கும் தெரிந்திருக்கும், தெரியாதவர்களுக்காக ஒரு சின்னதாக ஷார்ட்டாக ஒரு விஷயம். பௌமாஸ்வினி, பௌமன் அப்படின்றதுனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய்க்குரிய பெயர் தான் வந்து பௌமம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லுவார்கள். பௌமன் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த செவ்வாயும் அஸ்வினியும் சேரக்கூடிய ஒரு தினம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான தினம். செவ்வாய் ரீதியான ஒரு பரிகார விஷயங்களுக்கு, வழிபாட்டு விஷயங்களுக்கு, பரிகாரம் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்க்கலனாலும் வழிபாட்டு விஷயங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்போ வந்து செவ்வாய் ரீதியான ஒரு விஷயத்திற்கு வந்து இது வந்து அதிகப்படியான ஒரு பலன் தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வண்டி வாகனத்தில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துட்டே இருந்தது, அல்லது வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயம் இருந்தாலும், அல்லது வந்து பார்த்தோம்னா உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது இருந்துட்டு இருக்கு, ஆப்ரேஷன் அடிக்கடி ஆகுது அப்படின்ற மாதிரியா இருந்தாலும், உடலில் அடிக்கடி அடிபடுகிறது அப்படின்ற மாதிரியான விஷயம் இருந்தாலும், கடன் ரீதியான பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்ற மாதிரி இருந்தாலும், உடம்புல எனர்ஜி இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் சரி சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து எதிரிகள் தொல்லை ஏதாவது இருந்துகிட்டே இருக்கு, யாராவது நம்மளை வந்து மட்டம் தட்டிகிட்டே இருக்காங்க, நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும், அதை எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தி நமக்கு இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் இந்த ஒரு நாளில் நாம் செய்யக்கூடிய சில விஷயங்கள் மூலமாக நமக்கு பலன் தரும். அதே போல் வழக்கு பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுனாலும் கண்டிப்பான முறையில் இந்த ஒரு நாளில் நம்ம வந்து செய்கிறது மூலமாக நல்ல ஒரு பலன் தரும்னு வச்சுக்கோங்களேன். பர்டிகுலராக இந்த ஒரு நாளில் வந்து நம்ம வந்து கடன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தீர்வதற்கு நம்ம வந்து இதில் டாபிக் ஹெட்டிங் போட்டிருந்தாலும் கண்டிப்பான முறையில் நான் சொன்ன இத்தனை விஷயங்களுமே நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயத்தினால நமக்கு வந்து சரியாகும். அது எப்படி சரியாகும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நீங்கள் முதல்ல தெரிந்து கொள்ளுங்கள். பொதுவாகவே வந்து எந்த ஒரு விஷயமுமே மந்திரம் இல்லாமல் பலிதம் தராது. அதுதான் வந்து தாந்திரிக விஷயம்னு நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா, எதையாவது ஒரு துணியில் வந்து இதை முடிஞ்சு அங்கே வைக்கணும், அது முடிஞ்சு இதுக்குள்ளே போட்டு வைக்கணும், அரிசிக்குள்ளே போட்டு வைக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்க. எந்த விஷயம் செய்தாலுமே மந்திரங்கள் இல்லைன்னா அது வந்து பலிதம் ஆக்டிவேட் ஆகாது. ஸோ அதுதான் ஒரு விஷயம். அதனால் அந்த விஷயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல் அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா, இந்த ஒரு நாளிலே இன்னைக்கு அதாவது 8ஆம் தேதிங்கிறது விஷயமாக சில பேர் வந்து 8ஆம் தேதி வந்து இந்த சூரிய கிரகணம் அப்படின்ற மாதிரியான விஷயம், பழைய அந்த சந்திர கிரகணத்தை பற்றியும் கேட்டுட்டு இருந்தாங்க. சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ எந்த ஒரு பலிதமும் தராது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அதாவது இந்த ஒரு நாளில் நீங்கள் வந்து சில பேர் சொல்கிற மாதிரியான ஏதாவது ஒரு விஷயமாக நம்ம இந்த நேரத்தில் உட்காந்து மந்திரம் சொல்லலாம், நமக்கு அவ்வளோ பலன் தரும், இவ்வளோ பலன் தரும் அப்படின்ற மாதிரியான விஷயமாகலாம் நீங்கள் வந்து நினைக்க வேண்டாம். மந்திரம் சொல்கிறது எப்பவுமே நல்லது தான். அட் த சேம் டைம் நம்ம வந்து அது வந்து 1,00,000 தடவை பலன் தரும், 2,00,000 தடவை பலன் தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கிரகண டைமில் மட்டும் தான் தருமே தவிர, கிரகணம் எங்கே தெரிகிறதோ அந்த டைமில் தான் நமக்கு ஒரு பலன் இருக்குமே தவிர, அப்படி இல்லாத டைமில் வந்து எந்த ஒரு பலனும் இருக்காது. அதனால் அந்த ஒரு எண்ணத்திலே நீங்கள் மந்திரம் சொல்ல வேண்டாம். சாதாரணமாக நீங்கள் மந்திரம் சொல்வதுன்னா தாராளமாக அது எந்த நாளில் வேணால் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட சொன்னால் அதுக்குண்டான ஒரு பலன்கள் வந்து இந்த ஒரு நாளில் அந்த கிரகணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாளில் வந்து இருக்காது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது இந்த பௌமம் அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கும்போது, முக்கியமாக ஒரு விஷயம், இந்த நாளில் நம்ம இருக்கக்கூடிய இடத்தை பேஸ் பண்ணி தான் எல்லா ஒரு விஷயமே இருக்குது. இந்த பஞ்சபூத சக்திகள் அதே போல் வந்து பார்த்தோம்னா ஜோதிட ரீதியாக கிரகங்களுடைய ஒரு ஆட்சி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம உடலுக்கும் நாம் இருக்கக்கூடிய இடத்தையும் சார்ந்து தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் நீங்கள் வந்து சம்டைம்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணி பார்க்கும்போது உடல் ரீதியாகவோ அல்லது வந்து மன ரீதியாகவோ ரொம்ப ஒரு மாதிரி டவுனாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் வேறு ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு நீங்கள் ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டான இடத்துக்கோ அல்லது வந்து ஏதாவது ஒரு கோயிலில் இருக்கக்கூடிய இடங்களுக்கோ நீங்கள் போய் உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு அது தீர்வதை நீங்கள் வந்து கண்கூடாக காணலாம். அதற்கு காரணம் வந்து அந்த இடம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இதனால தான் வந்து பண ரீதியான ஏதாவது விஷயங்கள் செய்யணும்னா அந்த டைமில் பண ரீதியாக ஏதாவது விஷயத்திற்கு நீங்கள் வந்து ஒரு ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருந்ததுன்னா, பேங்க் அது மாதிரியான இடத்துலையோ அதிக பணப்புழக்கம் இருக்கக்கூடிய இடத்துலையோ போய் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு இருங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு 7 வருஷம் முன்னால் சொல்லியிருந்தேன். ஸோ இது எல்லாமே வந்து அந்த மாதிரியான ஒரு மனநிலையும் சரி, உடல் ரீதியான விஷயங்களையும் சரி, அந்த பஞ்சபூத சக்திகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அப்போ அந்த இடத்த நம்ம வந்து ஒரு கடன் இருக்குது அல்லது வந்து உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்குன்னா எல்லாருமே நம்ம வந்து வீட்டுக்குள்ளே தான் இருப்போம் இல்லையா? எந்த பிளேஸில் நம்ம ரெகுலராக இருந்துட்டு அந்த மாதிரியான ஒரு கஷ்டங்கள் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறதோ, இதுக்காக நம்ம வந்து இமீடியட்டாக வீடு மாற்றுறது அப்படிங்கிறது சாத்தியமில்லை. பலர் வந்து சொந்த வீட்டில் இருப்பாங்க, பலர் வந்து வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கும் உடனடியாக அதை மாற்றக்கூடிய சக்தி இருக்காது. இந்த பௌமாஸ்வினி நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தினால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யாராவது வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடு வாங்குறதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இடத்தை வந்து செல்வ வளமிக்கதாக மாற்றி உங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து தரும். அதே போல் அந்த கடன் ரீதியான பிரச்சனைகளுக்கு ரெகுலராக இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூத சக்திகளுடைய அந்த ஒரு நெகட்டிவ் தன்மை அப்படின்ற மாதிரியான விஷயம் போயிட்டு பாசிட்டிவ் தன்மை தரும். இதில் வந்து இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த பௌமாஸ்வினி இந்த ஒரு நாளில் மட்டும்தான் இது செய்யணுமானா, இந்த ஒரு நாளிலே செய்துட்டு தொடர்ந்து 9 செவ்வாய்க்கிழமைகள் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு அதீத கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீரும். அது வந்து ஒரே ஒரு நாளில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறதுனால கண்டிப்பாக எந்த ஒரு டைம்லையுமே வந்து எல்லா விஷயங்களுமே பலிதம் தந்து விடாது. ஸோ கடன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா நீண்ட காலம் நாம் சேமித்து வைத்திருக்கிறது. உடல் ரீதியான நோய்களும் அது மாதிரி தான். ஸோ அந்த நோய்கள் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயம் கடன் ரீதியான விஷயங்களுக்குமே நீங்கள் வந்து 9 வாரங்கள் தொடர்ந்து செய்து வருவது நல்லது. எதிரி ரீதியான ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது ஒரு தடவை செய்யும்போது நல்ல எஃபெக்ட் தெரியும். அதே போல் வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து குறைபாடுகளோ இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியோ போகணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஒரு 9 வீக்ஸ் செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். வீடு விற்கிறதுக்கு கூட இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம். இது நீங்கள் அந்த வீடு விற்கிறதுக்காக செய்யும்போது 3 முறையோ அல்லது 5 முறையோ வாரம் செவ்வாய்க்கிழமை செஞ்சால் போதும். இது நீங்கள் பௌமாசினி நாளில் தொடங்கலைன்னா வேறு ஏதாவது ஒரு நாளில் தொடங்குறீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக அது நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமைகளாக பார்த்து தொடங்குவதும் நல்ல பலன் தரும். இது பௌமாசினி நாளுக்காக மட்டும் கிடையாது.
பௌமாஸ்வனி நாளில் செய்தால் அது வந்து அந்த நாளில் தொடங்கும் போது பலன் வந்து பல மடங்காக பெருகும் அப்படிங்கிற காரணத்தினால இந்த ஒரு பதிவு கொடுக்கப்பட்டிருக்குது. அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக வந்து முக்கியமாக உங்களிடம் எல்லாம் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ நேற்று வந்து இந்த வாராகி கோயிலே ஹோமம் இருந்தது அப்படின்ற மாதிரி, வாராகி ஹோமம் மண்டலாபிஷேக பூர்த்தி அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லியிருந்தது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி டைமில் ஃபோன் பண்ணி வந்து அங்கே வந்து இது பண்ணிக்கலாமா, புக்கிங் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. அதுலேயும் வந்து ப்ராம்ப்டாக டைமுக்கு வந்து பலர் வந்து அந்த டைமில் வந்து புக் பண்ணிட்டாங்க. லேட்டாக வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த டைமில் நான் புக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இல்லை தீர்ந்து போச்சு அப்படின்ற மாதிரி. தீர்ந்து எசென்ஷியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சங்கல்பத்திற்குண்டான நேரம் தீர்ந்து விட்டதுன்னு என்ற அர்த்தம். நீங்கள் ஒரு சில கோயில்களில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கோயில்கள்லையோ இல்லை ஒரு சில இடங்கள்லையோ பார்த்தீங்கன்னா, சங்கல்பம் அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்காக வந்து பார்த்தோம்னா முடிகிற வரைக்கும் வாங்கிட்டு இருப்பாங்க. கடைசி நேரத்தில் அடிச்சற மாதிரி அதை படிச்சு விட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம செய்யறதில்ல. நம்ம ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்வது, செய்யக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்குமே அதிகப்படியான ஒரு பலன் வர வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக தான் நம்ம செய்து வருகிறோம். அதனால் வந்து அந்த சங்கல்பம் அப்படின்றதுக்கு இல்லைன்னு சொன்னோன்னே ஒரு சில பேர் வந்து மன வருத்தப்பட்டார்கள் அப்படின்ற மாதிரி, நம்ம வந்து ஏதோ வேணுட்டே செய்யறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொன்னார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கேள்விப்பட்டேன். அது வந்து காரணம் வந்து அது கிடையாது. அதனால தான் நம்ம வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து இந்த ஏதாவது ஹோமங்கள் இருக்கோ, பூஜைகள் இருந்ததுன்னா அது முன்னமே நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறது காரணம் வந்து அதுதான் காரணமே தவிர வந்து நீங்கள் முன்னமாகவே வந்து அதுக்கு உண்டான ஒரு விஷயத்திற்கு ஏற்படுத்த வேண்டும் அப்படின்றது தான் காரணம். அதே போல் இப்போ வந்து ஸ்வர்ணலட்சுமி பூஜை வந்து பூஜா ஹோமம்.orgல வந்து ஸ்வர்ணலட்சுமி பூஜை வரக்கூடிய ஸ்ரீ ஜெயந்தி என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமி ஜெயந்தி இந்த வசந்த நவராத்திரி நாளிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பிரதமையிலேருந்து, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 9ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது இதே இந்த பௌமாஸ்வனி நாளிலே ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த ஒரு நாளிலிருந்து நீங்கள் வந்து ஒரு 9 நாட்கள் தொடர்ந்து அந்த விஷயங்கள் செய்து வரலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து இந்த ஒரு பதிவை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பௌமாஸ்வனிலேருந்து செவ்வாய்க்கிழமை செய்யணும்னு சொல்லிட்டேன். வேற ஒரு சில பதிவுகள் அதுக்கு தகுந்த மாதிரி நவராத்திரியில் செய்யக்கூடிய எளிய விஷயங்கள் சொல்கிறேன். அந்த ஒரு விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதற்காக வந்து இந்த பஞ்சமி நாளிலே இந்த நவராத்திரி வசந்த நவராத்திரி வரக்கூடிய பஞ்சமி நாளில் நம்ம வந்து ஸ்வர்ண மகாலட்சுமி ஹோமம் செய்யவிருக்கிறோம். நம்மளோட சென்டரில் தான். அதுக்கு வந்து அந்த ஸ்வர்ணத்தால் அம்பிகைக்கு வந்து பூஜிக்கப்பட்ட, அதே மாதிரி மந்திர பலிதம் செய்யப்பட்ட அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் அபிஷேகம் செய்ய போகின்ற ஸ்வர்ண புஷ்பம் என்ற ஒரு புஷ்பத்தை கொடுக்கவிருக்கிறோம். ஸ்வர்ண புஷ்பம் அப்படின்றது சின்னதாக இருக்கும். இது நீங்கள் வீட்டில் வந்து உங்களுடைய கேஷ் பாக்ஸில் வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிக பலன் தரும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து 300 பேருக்கு மட்டும்தான் அனுமதி அப்படின்ற மாதிரியான விஷயமாக வைத்திருக்கிறோம். காரணம் அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அது விஷயமா செய்ய முடியாது. செய்யும்போது நம்ம வந்து கூட்டத்தோட கும்பலாக நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து 300 பேருக்கும் அந்த ஒரு பலன் தந்து விடாது. அதனால உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அது முதலே நீங்கள் செஞ்சுக்கோங்க. கடைசி நாள் வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கேட்கும்பொழுது நமக்கும் கொடுக்க முடியாத ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறதுங்கிறது மன வருத்தமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ இப்போ இந்த நாளில் நீங்கள் வந்து செய்யக்கூடிய டைம் கேட்பாங்க. நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயம் செய்யும்போது டைம் கேட்பாங்க. இதை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண்கள் இருவருமே எனி டைம் ஆல் 30 days செய்யலாம்னு வச்சுக்கோங்களேன். இதில் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் இருக்கிறது. அவர்கள் வந்து வீட்டு விளக்காக இருந்தால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தனியாக செய்யுங்க. வீட்டு விளக்காக இல்லாதவர்கள் என்ன பண்ணலாம்னா, வீட்டில் வந்து இழுப்பெண்ணெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ சிகப்பு திரையிட்டு ஏற்றி வைத்து விடுங்கள். ஒரு விளக்கோ அல்லது 9 விளக்கோ ஏற்றி விட்டலாம். நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்யறதுனால இது வந்து சுவாமி மடத்தில் ஏற்றி வச்சிருங்க. அதுக்கப்புறம் தனியாக நீங்கள் வந்து ஒரு தெற்கு பகுதியாக தேர்ந்தெடுத்துக்கோங்க. தெற்கு பகுதியில் நீங்கள் இதை செய்யணும். தெற்கு பகுதியில் நீங்கள் வந்து செய்யும்போது ஏதாவது ஒரு சின்ன மடக்கு மாதிரியோ அல்லது வந்து ஏதாவது ஒரு பாத்திரம் மாதிரியோ எடுத்துக்கொள்ளுங்கள். மண் பாத்திரமாக இருந்தால் நன்றாக இருக்கும். ஏதாவது ஒரு விளக்காக இருந்தால் கூட போதும். நீங்கள் வந்து 9 மிளகுகளும் கொஞ்சம் பெருங்காயமும் எடுத்துக்கணும். இந்த 9 மிளகுகளும் பெருங்காயமும் எடுத்து நீங்கள் செய்ய போகிற இந்த விஷயம் வந்து அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஃபுல் நெகட்டிவிட்டியும் வந்து கிளென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதனால தான் சொன்னேன், நீங்கள் சும்மாவே செய்கிறதா இருந்தால் கூட ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையாக ஆரம்பித்து இந்த மாதிரியான விஷயம் செஞ்சுட்டு வரலாம். ப்ரெஃபர்டு டைம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயோட ஹோரையாக இருந்தாலோ அல்லது குரு ஹோரையோ நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். செவ்வாய்க்கிழமையில் இது ரெண்டுமே அதிகப்படியான பலன் தரும். செவ்வாய் ஹோரை அப்படிங்கிறது காலையில் 6 to 7, மத்தியானம் 1 to 2, நைட் 8 to 9, நைட் 8 to 9 வரைக்கும் கூட இந்த ஒரு விஷயம் செய்யலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குருவாரையில் செய்வதா இருந்தாலும் குருவாரையில் செய்யலாம்னு வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு நாள் பார்த்துக்கோங்க. ஹோரையெல்லாம் நீங்கள் கூகுள்லேயே பார்த்துக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சிடும் மற்ற விஷயங்கள் எல்லாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய சன்ரைஸ் எது இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த சன்ரைஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஹோரை அப்படிங்கிறது கால்குலேட் ஆகும். ஸோ சன்ரைஸ் என்னன்றது பாருங்கள். இது எல்லாமே நீங்கள் கூகுளில் பார்த்துக்கலாம். சன்ரைஸ் டுடேன்னு போட்டிங்கன்னா உங்கள் ஊர் பேரையும் போட்டிங்கன்னா உங்களுக்கு கூகுளில் வந்துடும். ஸோ அது ரொம்ப ரொம்ப எளிதான ஒரு விஷயம் தான். இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வந்து இந்த மிளகும் சரி பெருங்காயமும் சரி செவ்வாய் ரீதியான ஒரு விஷயங்களை செய்யக்கூடிய, அதாவது தீர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம வந்து எந்த மாதிரி அதை உபயோகப்படுத்துகிறோமோ, அந்த பஞ்சபூத சக்திகளே அதை வந்து காற்றாக உபயோகப்படுத்தினால் அதற்கு வந்து ஒரு மாதிரியான பலன், நீராக உபயோகப்படுத்தினால் அதற்கு ஒரு மாதிரியான பலன், நெருப்பாக உபயோகப்படுத்தினால் அதற்கு ஒரு மாதிரியான பலன் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கும். ஸோ அதனால தான் கடன் ரீதியான விஷயத்துக்கும் வீட்டு பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா சண்டை ரீதியான எதிர் ரீதியான பிரச்சனைகளாக இதை எரிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குது. இதை எப்படி எரிக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதில் வந்து பசுஞ்சாணம் இருந்ததுன்னா பசுஞ்சாணம் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நெய் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது துணியெல்லாம் போட்டு எரிச்சிடக்கூடாது. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா கற்பூரம் யூஸ் பண்ணிக்கலாம். கற்பூரம் யூஸ் பண்ணும்போது இதில் எரிக்கிறதுங்கிறத விட இது புகையை விடுவது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால இது ரொம்ப எரிஞ்சு போயிடுச்சுன்னா
புகை வராது. புகை தான் இதில் மெயினான விஷயம். இதில் வந்து காற்று தத்துவமும் நெருப்பு தத்துவமும் அடங்கி இருக்கிறது. ஸோ இப்போ இந்த பெருங்காயமும் வச்சுக்கிறீங்க, மிளகும் கையில் வச்சுக்கிறீங்க. அதை அப்படியே நீங்கள் வந்து அதை போடுறதுக்கு முன்னால் இது வந்து 108 முறை ஒரு மந்திரம் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இது நீங்கள் வந்து 1008 முறை சொல்லுவதுங்கிறது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். மனசில் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த ஒரு ஃபுல் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்காது, உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு வந்து இந்த இது வரும், திரையிலேயே மந்திரம் வரும். அதனால் அதை கண்டிப்பான முறையில் பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டே வந்து அதை மட்டும் கவனிக்காமல் விட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் இதை வந்து இதில் போடுங்க, டிஸ்கிரிப்ஷனில் போடுங்கன்னோ கமெண்ட்டில் போடுங்கன்னோ கேட்குறாங்க. அது மாதிரியாக இல்லாமல் இது வந்து திரையிலேயே வரும். ஓம் பௌம் பௌமாய நமக, ஓம் பௌம் பௌமாய நமக. செவ்வாய் ரீதியான பல்வேறு விஷயங்களுக்குமே இதை நான் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் சாதாரணமாகவே இந்த மந்திரம் தினசரி காலை விளக்கேற்ற வைத்து விட்டு நீங்கள் இந்த மாதிரியான விஷயம் சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. 9 விளக்கு ஏற்ற முடியுங்க. இந்த ஒரு பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் 9 விளக்கு ஏற்ற முடியுங்க. 9 விளக்கு ஏற்றிடுங்க. அல்லது நீங்கள் வந்து ஒரு விளக்கு, சிகப்பு திரை விளக்கு ஒரு விளக்கு தான் ஏற்ற முடியும்னு ஏற்றுங்க. இழுப்பெண்ணெய் இருந்தால் இழுப்பெண்ணெய், இல்லைன்னா நல்லெண்ணெய். ஸோ இது வந்து இந்த ஒரு இதை வச்சுக்கோங்க. இந்த ப்ராசஸ் எல்லாம் செய்யும் போதே நீங்கள் வந்து ஓம் பௌம் பௌமாய நமகன்றது கையில் வச்சுக்கிட்டே சொல்லலாம். இதை வந்து கையில் வச்சுட்டு நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணுறீங்க, எனர்ஜைஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து அந்த மிளகு 9 மிளகு, பெருங்காயம், இது இரண்டையுமே வைத்துக் கொள்ளுங்கள். என்ன பர்பஸ்க்காக நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கிறத முதல்லயே இதை கையில் எடுத்த உடனே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அட் அ டைமில் வந்து நீங்கள் வந்து எதிரி, கடன், வீடு எல்லாத்தையும் நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா லேட் ஆகும் ரொம்பவே ரிசல்ட் வர்றதுக்கு. எந்த ஒரு விஷயமுமே அப்படி தான். மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸோ அல்லது இந்த மாதிரியான ஒரு தாந்திரிக மெத்தட்ஸோ எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஒரே நேரத்தில் பல்வேறு சங்கல்பங்கள் வைத்தால் அது டிலே ஆகும். இது நீங்கள் பிறருக்காகவும் இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம். பட் அந்த ஸ்பேஸ் கிளென்சிங் அப்படின்ற விஷயம் வந்து பிறருக்காக செய்யும்போது அவர்கள் அந்த வீட்டில் இல்லைன்னா அவங்களுக்கு ஒர்க் ஆகாது. அதே நேரத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரத்துடைய பலன் அவர்களை போய் சேரும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் வைத்துக்கொண்டு ஏதாவது ஒரு விஷயத்தை சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள். எதிரியோ, கடனோ, அல்லது உடல் ரீதியான பிரச்சனைகளோ, அல்லது வீடு ரீதியான பிரச்சனைகளோ எதையாக இருந்தாலும் இதை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மிளகை வந்து அந்த சின்ன இதில் போட்டுட்டு நெய்யோ அல்லது ஏதோ ஒரு விட்டுட்டு நெருப்பேற்றி விடுங்க. கூடயே கூட நில்லுங்க. அது மாதிரியான விஷயமாக நெருப்பேற்றி விட்டு மனசுக்குள்ளே இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருங்க. அது ஃபுல்லாக எரிந்து முடியட்டும். கற்பூரம்னா சின்னதாக பொடியாக பொடிச்சு போடுங்க, இல்லைனா உங்களுக்கு ஃபுல்லாக எரிஞ்சிடும். அது மாதிரியான விஷயமாக போட்டு பெருங்காயமும் வந்து தூள் பொடியாக இல்லாமல் வந்து கொஞ்சம் ஒரு கெட்டியாக இருக்கக்கூடியதாகவோ, கொஞ்சம் சின்ன சின்ன கற்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதா போடுங்க. போட்டுட்டு அந்த வாசனையை வந்து அந்த தெற்கு பகுதி முழுவதுமே போக வேண்டும். தெற்கு பகுதி, சவுத், இது ஏதாவது ஒரு ரூமில், உங்களுக்கு பூஜை ரூமில் தான் வந்து நீங்கள் பூஜை தனியாக அறைய வைத்திருந்தீங்களா, அங்கே தான் தெற்கு பகுதியில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய பிரதான தெற்கு பகுதியில், சவுத், அதில் நீங்கள் வந்து வச்சு இந்த ஒரு புகையை வந்து முழுவதுமாகவே அந்த இடத்துல ஃபுல்லாகவே பரவ விடுங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு முறையாக இருக்கும். அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த செவ்வாய்க்கிழமையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது ஒரு மருத்துவ ரீதியான ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறீர்கள், அது வந்து புதிதாக மருத்துவம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், புதிய ஒரு மருத்துவ முறையை நாட வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நினைக்கிறீங்கனாலோ, மருத்துவ ரீதியாக எந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்குமே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பான முறையில் இந்த ஒரு நாளில் நீங்கள் அதை அணுகுனீங்கன்னா அதுக்குண்டான ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும். நமசிவாய.